வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது திருவாதிரை களி ஸ்பெஷல் களி செய்ய போகிறோம். இதை நம்ம களின்னு தான் சொல்லுவோம். நாங்கள் இப்போது 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி நான் வறுத்து வச்சுருக்கேன். இதான் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். ஒரு ஏலக்காய் அதிலே போட்டுட்டேன் சூட்லேயே. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடணும். இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன். நல்லா செவக்க பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி தான் களி பொல பொலன்னு இருக்கும். நல்லா தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ வெல்லமும் இதுக்கு 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டால் போதும். ரொம்ப இனிப்பு இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால நார்மலாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை அன்னைக்கு இது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது. அதனால் திருவாதிரை ஒரு வாய் களி, ஒரு வாய் களியாவது இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் பூரா அன்னம் நல்லா கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இது ஒரு ஐதீகம். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மிக்சியில் நல்லா கொரன்னு, ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். அந்த ஏலக்காவும் சேர்த்து நம்ம நைஸாக அடித்து எடுத்துடலாம். களி செய்கிறதுக்கு, திருவாதிரை களி செய்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தவரை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இந்தமாரி அரிசியை இந்தமாரி மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம போட்டுடலாம். நல்லா இது கொதிக்கட்டும். அப்போ தான் சூப்பராக ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அப்படியே கொட்டினோம்னா கட்டி ஆகிடும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். இது பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நிறையா இருக்கும். கொட்டியாச்சு. இந்த கட்டியெல்லாம் இப்போ கரையணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். கால் கிலோ தான் நான் அரிசி போட்டேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கட்டியெல்லாம் போயிடுச்சு. ஒன்று சின்னதாக இருக்கிறதும் அது நம்ம அந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போது வெல்லம் போட்டுடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுடலாம். நல்லா கலரிடலாம். கலரி 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம இப்போ நல்லா கலரிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போது களி ரெடி ஆயிடுச்சு. களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வாசனையும் நல்லா வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி நம்ம இப்போ உதிரியாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அழகாக இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பவுலில் கொடுத்தா சூப்பராக இருக்கும். நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போது நெய் போட்டாச்சு. தேங்காய் இது மேலே நான் தேங்காய் போட்டுடுறேன். இப்போ படைக்க போகிறேன் சிவனுக்கு.
சூப்பரான ஆருத்ரா தரிசனத்தோட களி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.